முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு நயா பைசா கூட தர முடியாது. சொல்றேன். சாயந்தரமா வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கடனா தரேன். அதுக்கு மேல முடியாது. புள்ள குட்டிக்கார. தேங்க்யூ சார். அறிகட்டவனே, காரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேடா. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்ல. சுமாரே கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும், உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தியமாக்கு லெட்டர் எழுதிட்டேன். அவங்க வரட்டும், நான் விஷயத்த சொல்றேன். கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில. திருநெல்வேலிக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் லெட்டர் எழுதுன? உன் போராத காலம் எனக்கு பணமும் கிடைக்கல. இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது? கணேசா இதானே வீடு? கணேசா, வாங்க. எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ஊர்ல இல்ல. என்ன பண்றது தெரியாம பயந்து போயிட்டேன். சரின்னு நானே ஒரு முடிவெடுத்து அவசரமா வந்தேன். இவர்தான் சம்பந்தி ராஜகலவை. இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா. பேரு ஜலந்தர் சுப்புடு. கணேசா, அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரு, அது யாரு? என் பொண்டாட்டிய. சம்சாரத்தை போய் யாராவது அவங்க பாக்கலாம். டேய் சுப்புடு, நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான். சம்பந்தி. ஆமா, எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? சொல்றேன். ஒரு பேப்பர் வேணுமே. இந்த இருக்க. இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே. அடேங்கப்பா. நீங்க தின்னுங்க. நடேசா, இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரான்னு பாத்துவா. இந்த லெட்டர் தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி. இந்த வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுறான் மடையா. என்ன முறைக்கிற? தப்பா? போடா. ஐயோ, பாவம் இல்லையா அவரு? நீ மாத்திரம் பாவம் இல்லையா? ருஷியந்திரமணி ஒன்ன ஏமாத்துறா. நாம ஏமாத்துறதுக்கு இவர் தான் கிடைச்சாரு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசா வறுத்து போடுங்க. மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும். அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்கா அத்தைகிட்ட இருந்து வரணும். அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். According to Gold Control Act number 420, article number 420, section number 420, I am 420, you are 420. என்னங்க, நீங்க என்னமோ பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. அது கிடக்கட்டும். கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும். மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளெயின்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம்? குருடா, ராஜகலவை சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு. நாம ருஷியந்திரமணி கிட்ட பேசல. நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷியந்திரமணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவை சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவரு பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸா கிழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸா கிழிச்சிருவேன். நாம 4 பேரும் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கவதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்தேங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும். முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசா போடணும். மாதிரி வச்சுக்கோங்க. எத்ராஜ், கணேசன் வந்தாப்பா. அவன் தங்கச்சியோட கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு போனான். இந்தா. ஏன்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா நான் சொல்றேன். கணேசன் கல்யாண பத்திரிக்கை தான் அடிச்சான். செலவு ஜாஸ்தி ஆயிடுமேனு கவர் அடிக்கல. யாருக்கோ கொடுத்த இன்விடேஷன் ஏதோ ஒரு கடையில வாங்கின கவர்ல போட்டு அதுல என் பேரை எழுதி கணேசன் தான் கொடுத்தான்னு
பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னம்மா? நான் தான் அவங்களை அப்படி பொய் சொல்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்ல சொன்னீங்க? அப்படி சொன்னாலாவது நீங்க குடிக்கிறத நிறுத்திக்கிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நப்பாசை. சார், தந்தி. தந்தியா? என்னடா தந்தி? சித்திக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கான். ஜலந்தர்ல டெலிகிராம் வந்திருக்கேன். இப்ப நம்ம என்ன செய்யறது? பாருங்க சித்தப்பா, உடனே நாம ஜலந்தருக்கு பிளேன்ல அனுப்ப ஏற்பாடு செய்யணும். சரி. உமா, இந்த பணம் கௌரியோட கல்யாணத்துக்காக கொடுத்தது. பரவாயில்ல மாமா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தேன். அதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அது நடேசனுடைய வேலைக்காக டெபாசிட் கட்டியாச்சு. ஏன் பிரயோஜனம் இல்ல? 4 மாசத்துல அவன் 1000 ரூபாய சம்பாதிச்சு கொடுத்துட போறான். நீங்க தானே சொன்னீங்க. உமா, உனக்கு 2 குழந்தைன்னு சொன்னியம்மா. இல்ல, 3 குழந்தை. இவனும் உனக்கு ஒரு குழந்தைதாம்மா. ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. சார், சார் லீவுல இருக்க, ஆனா ஆபீஸுக்கு வர. எனக்கு வேற யாரையும் தெரியல சைமன். எனக்கு எல்லாம் தெரியும் சார். நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன் சார். என் சம்சாரம் கழுத்துல 2 பவுனுக்கு செயினும், கையில 2 பவுனுக்கு வளையலும் இருக்கு. அதை கழட்டி உங்ககிட்ட தர்றேன். ஆனா அதை நீ விற்க கூடாது. எனக்கு ராசியான நகை. அதை கொண்டு போய் உன் தங்கச்சிக்கு போடு. எப்போ அதே மாதிரி செஞ்சு உன் தங்கச்சிக்கு போட முடியுமோ போட்டுட்டு என் நகையை திருப்பி கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? நானும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். எல்லாரும் எங்க போறீங்க? பலசர கடை வச்சிருக்காரு ராவுத்தர். அவருக்கு ஆக்சிடென்ட். மூளையில் அடிபட்டிருக்கு. இப்ப அவருக்கு சுயநினைவே இல்ல. 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். 72 மணி நேரமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள நடந்தாகணும். கல்யாணத்துக்கு சாமானந்த ராவுத்தர் தான் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. யோ, என்ன ஆஸ்பத்திரி நடத்துறீங்க? ராவுத்தர், ராவுத்தர், ராவுத்தர்,